செய்திகள் தொடர்கின்றன. ராமேஸ்வரத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் காணாமல் போன 3 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் மகேந்திரன், நாகராஜ், சக்தி உள்ளிட்ட 3 மீனவர்கள் மறுநாள் காலை வரை திரும்பாததால் அவர்களை கண்டுபிடித்து தரும்படி ராமேஸ்வரம் மீன்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன்பின் அனுமதி பெற்று மாயமான மீனவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் இந்திய கடலோர காவல் படையும் மீனவ அமைப்புகளும் இணைந்து தேடி வந்தனர். 3 நாட்கள் ஆன நிலையில் நேற்று இரவு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த 3 மீனவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கரைக்கு பத்திரமாக கொண்டுவரப்பட்டனர். கரை திரும்பிய மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே படகு பழுதானதால் கடந்த 3 நாட்களாக உணவு, தண்ணீரின்றி தத்தளித்துக் கொண்டிருந்ததாகவும் நமது கடற்படை மற்றும் கடலோர காவல் படை தங்களை கண்ணால் கூட பார்க்கவில்லை என்றும் மீனவர்கள்தான் தங்களை காப்பாற்றியதாகவும் தெரிவித்தனர். சாலையின் வளைவில் வேகமாக திரும்ப முயன்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் பரிதாபமாக பலியானார்கள். ஒரிசா மாநிலத்தின் கோராபுட் என்னும் பகுதியில் தசரா விழாவிற்கு சென்றுவிட்டு பக்தர்கள் லாரி ஒன்றில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது லாரியின் ஓட்டுநர் சாலையின் வளைவில் மெதுவாக செல்லாமல் வேகமாக திரும்ப முயன்றபோது திடீரென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 17 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் ஒரிசா மக்களிடையே ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே எஞ்சின் கோளாறால் திருச்சிக்கு செல்லும் ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக சென்றது. இதனால் பயணிகள் அவதியுற்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து நேற்று அதிகாலை புறப்பட வேண்டிய திருச்சி பாசஞ்சர் ரயில் எஞ்சினில் கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் எஞ்சின் மாற்றப்பட்டது. அந்த ரயில் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. இதையடுத்து காலை 8 மணிக்கு புறப்பட வேண்டிய திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் எஞ்சின் இல்லாத காரணத்தால் மாற்று எஞ்சின் தஞ்சையிலிருந்து கொண்டுவர காலை 10 மணி ஆகும் என்பதால் மயிலாடுதுறையில் இருந்து புறப்படும் ரயில்கள் தாமதமானது. இதனால் பணிக்கு செல்லும் பயணிகள் அனைவரும் பெரும் அவதிக்குள்ளாகினர். விக்கிரவாண்டி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், மது பாட்டில்கள் கடத்தல் ஆகியவற்றை தடுக்க மாவட்ட காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி விக்கிரவாண்டி காவல்துறை அதிகாரிகள் புதுவையிலிருந்து திருக்கனூர் செல்லும் வழியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த காரை நிறுத்த முயன்றனர். ஆனால் அந்த கார் நிற்காமல் சென்றதால் காவல்துறையினர் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். பின்னர் காரில் சோதனை செய்ததில் மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து காரில் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்தனர். கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களின் மதிப்பு சுமார் 6 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று போலீசார் தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் உள்ள பிரபல பகவதி அம்மன் கோவிலில் அம்மன் குதிரை வாகனத்தில் சென்று சூரனை வதம் செய்யும் பரிவேட்டை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரியில் முக்கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 10 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வந்தன. விழாவின் உச்சகட்ட நிகழ்ச்சியான அம்மன் வெள்ளி குதிரை வாகனத்தில் சென்று சூரனை வதம் செய்யும் பரிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடவுள் வேடமிட்ட பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மற்றும் குதிரைகளில் கேரள செண்டை மேளம் முழங்க முத்துக்குடை ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலத்தில் பொம்மலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்த தந்தையையும் மகனையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது செங்கல்பட்டு தூக்குமரக்குட்டை கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விநாயகம் மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட விநாயகம் மற்றும் அவரது மகன் மணிகண்டன் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். கெமிக்கல் ஏற்றி வந்த சரக்கு ரயில் கவிழ்ந்து தீ விபத்து. அமெரிக்காவில் நிகழ்ந்த பயங்கரம்.
விவரம் இடைவேளைக்கு பிறகு.